ஒன்றாஜக புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17 20 வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். ஆகாப்புக்கு நேராக தேவ மனுஷனாகி தீர்க்கதரிசி அவன் ஒரு காரியத்துக்காக புறப்பட்டு போகிறான். அந்த காரியம் தவறான காரியமாக இருந்தபடியினால் உடனே தேவ மனுஷன் அவனிடத்தில் போய் பேசுகிறான். அதுதான் அந்த காரியத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. பாருங்க, அந்த 20ஆம் வசனம். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். அந்த காரியத்தை எப்படி சொல்ற பாருங்க, நீ உன்னை விற்று போட்டாய். இவன் வேதத்தில் ரட்சிப்பை குறித்து ஒரு வார்த்தை இப்படி பேசுகிறது, நான் உங்களை கிரயத்துக்கு கொண்டேன். நான் இன்னைக்கு இதை ரட்சிக்கப்பட்டதுக்கு இயேசு ஒரு பெரிய விலைக்கரையும் கொடுத்தார். அதுதான் அவருடைய ரத்தம். எதற்கு விலைக்கரையும் கொடுத்தார்? மனுஷன் பாவத்துக்கு தன்னை விற்று போட்டபடியினால். ஆதியாகமத்தில் படிக்கும்போது ஆதாம் ஏவாளும் பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததினால் அவர்கள் என்ன செய்தார்? தேவ நோக்கத்திலிருந்து தங்களை இழந்து போனார்கள். பிசாசின் ஆளுமைக்கு அடிமையாக்கப்பட்டார்கள். அதனால் இப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனுடைய அதிகாரம் இல்லை, பிசாசின் அதிகாரம் அவர்களுக்கு உண்டாச்சு. அவங்க மேல் அவன் அதிகாரம் செலுத்த முடியும். ஏனென்றால் இப்போ அவனுடைய வார்த்தைக்கு இவர் கீழ்ப்படிந்தனால இந்த ஒவ்வொரு காரியங்களும் நம் வாழ்க்கையோடு இணைத்து பார்க்கும்போது தான் நம்ம சரியான பரிசுத்த ஜீவியத்துக்குள்ள கடந்து போக முடியும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் சுதந்திரிப்பதற்கு எந்த தடையும் வருவதே இல்லை. அதனால வசனம் என் கால்களுக்கு தீபம். வசனம்தான் தீபம், வெளிச்சத்தை காட்டிக்கிட்டே இருக்கும். வசனம் இல்லைன்னா நம்ம வேற வழியில போயிட்டே இருப்போம். அதனால தான் வசனத்தை பார்க்க கூடாதபடி நம்ம கண்களை பிசாசானவன் குருடாக்குகிறான். இங்க சொல்லுகிறதுக்கு பாருங்கள், நீ தீமை செய்யறதுக்கு உன்னை வித்து போட்டுட்டா. எப்படி வித்து போட்டாய்? மனைவியின் ஆலோசனைக்கு. அவ சொன்ன தப்பான ஆலோசனைய நீ கேட்டு அதை நீ தடுக்கல, அதை செய்யாம நீ இருக்கல. அவள் செய்வதற்கு நீ இடம் கொடுத்து விட்டபடினால் இப்போ நீ என்னதாக, நீ நல்ல மனுஷனா இருக்க முடியாது, நல்ல ஒரு தேவ பிள்ளை இருக்க முடியாது. உன்னை விற்று போட்டாய். ஏவாளும் அதே போலதான் தன்னை பரிசுத்த வாழ்விலிருந்து கீழ்ப்படியாத வாழ்க்கைக்கு தன்னை விற்று போட்டாள். அதில் இருந்தால் ஆளுமை வருகிறது, பிசாசுடைய ஆளுமை. அந்த ஆளுமை தொடர்ந்து இந்த நாள் வரை வந்துகிட்டு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, இந்த சத்துருவையும் அதனுடைய வல்லமைகளையும் நாம் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். நமக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவத்தை இன்னைக்கு மன்னிக்கிறத நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அன்றைக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனால் இன்னைக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்குன்னு சொன்னா வசனத்தோடு மட்டும்தான் இருக்கணும். வசனத்தோடு நம்ம வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்வோமானால், அந்த வசனத்தில் நடப்போமானால், இந்த வசனம் நம்மளை அழகாக விடுதலையாக்கி பாதுகாத்து கொள்ளும். ஆனால் பிசாசு இந்த வசனத்தின்படி நடக்கக்கூடாதபடி தான்ங்கிறது. அதை தான் இந்த இடத்துல சொல்ற, விற்று போட்டாய், கர்த்தருடைய பார்வைக்கு நீ பொல்லாப்பானதை செய்தாய்.
அப்போ பொல்லாப்பு செய்கிறது கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையா தீமையா? கர்த்தருக்கு அருவருப்பானதா பிரியமானதா? இப்போ ஒரு கேள்வி வருது, பொல்லாப்புனா என்ன? எதுங்க பொல்லாப்பு? எது நமக்கு பொல்லாப்பு? நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த அப்படி படிக்கும்போது விளங்கும். இப்போ ஆகாப்புக்கு ஒரு ஆசை வருகிறது. என்ன ஆசை? ஆசை. அப்போ இந்த ஆசை சரியானதா? சொல்லிட்டா கொடுக்க முடியாது. பொல்லாப்புனா என்ன அப்படிங்கும் போது, இப்போ ஒரு மனுஷன் தனக்கு பிரியமா வைத்திருக்கிறத இவன் தனக்கு பிரியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நினைக்கிறது தேவனுடைய பார்வையில் என்னது? பொல்லாப்பு. அதான் சொல்ல, அந்த பொல்லாப்புக்கு நீ உன்னுடைய மனதை விற்று போட்டாய், அல்லது நீ உன் எண்ணத்தை அதற்கு விற்று போட்டாய், அல்லது உன் வாழ்க்கை அதுக்கு விற்று போட்டாய். அந்த பொல்லாப்பு செய்வதற்கு இதுவரை நீதியா தான் நடக்கிறார். அவருடைய பேச்சு எல்லாம் திருக்கால சொன்னேன். ஆனா அடுத்த லெவல்ல வரும்போது, அதனால தான் பாருங்க, ஆசை. இன்னைக்கு பிசாசுடைய பெரிய தந்திரமே, நீ நல்ல அந்த கடைசி காலத்தை கவனிச்சு பாருங்க, எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய ஆசை இருக்கு. ஒரு சின்ன குழந்தை கூட எடுத்து பாருங்க, அதுக்கு அவ்வளவு ஆசைகள் இருக்குது. இந்த சின்னவனை பாருங்க, அவனுக்கு ஒரு ஆசை பாருங்க, செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கணும், அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சாக்லேட்டை பார்த்தா அது வேணும், அப்படி கிடைக்கலன்னா அந்த பிள்ளை தன்னையே அடிக்குது, தன்னையே அடிச்சுக்கிடுது. அடிச்சு அப்போ அவனுக்கு பாருங்க, தனக்கு அடித்தால் கூட அந்த வலி தெரிய மாட்டேங்குது. அந்த வலியை விட எது பெருசா தெரியுது? ஆசை. அந்த ஆசை தான் அன்னைக்கு ஏவாளுக்கு உண்டாச்சது. அப்படி பார்த்தால், அந்த பார்த்த உடனே ஆசை வந்துச்சுதா? கேட்ட உடனே ஆசை வந்துச்சுதா? ஏன் அவ்வளவு நாள் தான் பார்த்துட்டே தானே இருந்தாங்க. கேட்ட உடனே இப்போ இந்த இடத்துலையும் பாருங்க, ஆகஸ்ட் ரொம்ப நல்ல மனுஷன் தான். ஆனா மனைவி ஒரு ஐடியா கொடுக்கிறார், ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனைக்கு இவன் மனதை அப்படியே விட்டு போடுகிறான். இதான் எவ்வளவு வஞ்சகமான உலகம். மனிதர்கள் வஞ்சகத்தில் விழுந்து கெட்டு போகிறார்கள். அந்த கெட்டு போக கூடாது என்பதற்கு தான் தேவன் சபை மூலமாக எப்படியாவது அவளை கொண்டு வர வேண்டும். அவளை கொண்டு வந்து அவளுக்கு போதித்து மனம் திரும்ப வைத்து பரலோகத்து பெரிய சந்தோஷத்தை உண்டாக்க கர்த்தர் விரும்புகிறார். அதனால வாரம் இல்லை, டெய்லி நம்ம சபையில வந்து போதி கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அதில் போதிச்சுக்கிட்டே இருக்கலாம். முடியாதான்? கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்க முடியாதா? டெய்லி அழகாக காலையில் 5 மணிக்கெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் நமக்கு நல்ல தூக்கம் வர்றது நேரமாக இருக்குது. என்ன வந்து முடிய மாட்டேங்குது. நாங்களும் ஒரு 2 நாளில் 12 மணி அப்படி 12:30 அப்படி படுக்கிறோம். படுத்த உடனே கரெக்டாக 2:30 முடிச்சு வந்துடுது. முடிச்ச உடனே சரி வந்து பிறகு கொஞ்சம் ஜோம்னு அப்படிவோம். கரெக்டாக அது 5 மணி வரும் பாருங்க. அந்த 5 மணிக்கு எப்படியோ தூக்கம் வரும், அப்படி உட்கார்ந்த மாதிரி அப்படி தூங்கிடும். முடிச்சு பார்த்தா 5:30 மணி ஆகிரும். அந்த 1/2 மணி நேரம் அந்த முக்கியமான டைம் பாருங்க, அப்படி ஒரு சுகமான நித்திரையை கொடுத்துற உடனே நமச்சோம். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு இது இது பிசாசு பிரியமான நேரம். காலையில் கர்த்தரை தேடாம அந்த தூங்க வைக்கிறது என்னது? பிசாசு அழகாக தூக்க வைக்கணும். நமக்கு கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தமா இருக்கும். ஐயோ இந்த டைம் அவங்க வந்துட்டு போயிருப்பாங்களே, எனக்கு சசியகான்னு ரொம்ப கவலையா இருக்கும். காலையில் வந்து கேட்டை வந்து திறந்து பார்த்துருப்பாங்க இல்லையே அப்படின்ட்டு. அப்போ அவ்வளோ நேரம் நம்ம முழிக்கிறோம், அவ்வளோ நேரம் விழித்திருக்கிறோம். ஆனால் அந்த காலையில் அவ்வளோ கஷ்டமாயிருது எழுந்துச்சு தேவ சமூகத்தில் பைபிள் படிக்கிறதுக்கு, பாட்டு பாடுறதுக்கு, ஜெபம் பண்ணுறதுக்கு. என்ன வித்யா, அவ்வளோ கஷ்டமாயிருதுல்ல? எவ்வளோ இன்பமான தூக்கமாக அந்த நேரத்தில் வருது. நீங்கள் இப்போ யாருக்கு விட்டு போட்டீர்கள்? உங்க கண்ணை யாருக்கு வித்துட்டீங்க? தூக்கத்துக்கு உங்க கண்ணை வித்துட்டீங்க. ஆசை மனதை வித்துட்டீங்க. மனதை நம்ம அதோடைய இஷ்டத்துக்கு வித்துட்டோம். அதனால இப்ப அவன் அதிகாரம் செலுத்துறான். அந்த ஒரு பரிசுத்தவான் சொல்வார், ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்த உடனே
நம்முடைய அவைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, என் காதை ஒப்பு கொடுக்கிறேன், இதில் அந்நிய சத்தம் கேட்கக்கூடாது, உங்களுடைய சத்தம் தான் கேட்கணும். என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் நாவை ஒப்பு கொடுக்கிறேன், என் உதடுகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் சிந்தைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் நடைகளை ஒப்பு கொடுக்கிறேன், கைகளை ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொரு அவைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். இதுல கரையோ திரையோ பிழையோ வராதபடிக்கு ஆண்டவரை காத்துக்கொள்ளும். அதே போல எல்லா வேலையும் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு வந்தவொடனே குளிப்போமா? எப்படி வந்து குளிச்சுட்டு அங்கே ஒரு நல்ல சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க வீட்டம்மா, அழகாக சாப்பிட்டுட்டு அடுத்து படுக்க போகும்போது அதே மாதிரி ஒப்பு கொடுக்கணுமா? ஆண்டவரே, இந்த காலையிலிருந்து என்னை தவறு செய்யாமல் என்னை காத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தவறு செய்திருந்தா என்ன சொல்லணும்? ஆண்டவரே, என் காதை நான் கொஞ்சம் விசாரித்து வித்து போட்டுட்டேன், என்னை எப்படியா மீட்டு எடுத்துரும். விலைக்கிரயமா நம்மளை கர்த்தர் மீட்டு எடுத்துருக்காருங்க. ரத்தம் சிந்தி. நிறைய பேருக்கு பெரிய கேள்வி, ஏன் இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும்? சிலுவையில் அறையப்பட வேண்டும். இப்போ என்னுடைய பொருள் இவன் நம்ம சாலமன் எடுத்துக்கொண்டு இவாஞ்சலிட்ட கொடுத்துட்டான், வச்சுக்கிடுங்க அக்கா, இதை வச்சுக்கிடுங்க, எனக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டான். இப்போ அந்த பொருள் அங்கே இருக்குது. அவங்ககிட்ட நான் வாங்கினேன், எப்படி வாங்குறது? இவாஞ்சலின், இது என்னுடையதுமா? சொல்ல, யார் சொன்ன உங்களுடையது? நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அதனால் இப்போ யாருக்கு சொந்தம்? இந்த பொருள் எனக்கு தான் சொந்தம். இப்போ உங்களுக்கு திரும்ப நான் தரணும்னா நீங்கள் எனக்கு என்னத்தை ஈடாக கொடுப்பீங்க? அப்போ நான் கேட்குறதையும் கொடுக்கணும், கேட்குறத கொடுக்கணும். இப்போ நான் கொடுத்தாதான் தப்படுத்துறதுங்க, நான் கொடுத்தாதான் இன்னைக்கு அந்த பொருளை திருப்பி வருங்க. இதே போல நான் என்னை இந்த உலகத்துக்கு விற்று போட்டேன், பொல்லாத எண்ணத்துக்கு விற்று போட்டேன், உலக ஆசைக்கு விற்று போட்டேன். விற்று போட்ட இப்போ நான் உலகத்தின் ஆவி கையில் இருக்கிறேன். இப்போ நான் அதிலிருந்து வெளியே வரணும்னா எனக்கு ஆக ஒரு விலைக்கரை கொடுக்கப்பட வேண்டும். அந்த விலைக்கரை தான் இயேசு கொடுக்கிறாரு. ஆண்டவருக்கு எரியத்தை கொடு, ஆண்டவர் உன்னை மீட்டெடுக்க விரும்புகிறாரு. கர்த்தர் மீட்டு எடுத்துட்டாருன்னா நமக்குள்ள என்ன வராதுன்னா அந்த விழுகை வராது, மீண்டும் விழுந்து போக மாட்டோம். உடனே ஒரு வசனம் எடுத்துவிடும், நீதிமான் எத்தனை முறம்? 70 தடை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஆனா அதே வேதம் இன்னொரு இடத்துல சொல்லுகிறது, எபிரேயர் 6 சொல்லும் போது, ஒரு முறை பரம ரகசியத்தை ருசித்து பார்த்தவன் அவன் அதுக்கப்புறம் பின்வாங்கி போவானால் அவனை புதுப்பிக்கிறது. ஆனா நம்ம இதை கொஞ்சம் ஆழமா சொல்ல மாட்டோம். ஆனா எதை ஆழமா சொல்லுவோம்? திருப்பி தருவோம். சிஸ்டர் பயப்படாங்க, நீதிமான் 7 முறை, ஒரு 7க்கு 70 முறைன்னு எவ்வளவு ஆச்சு? நீங்க விழுந்தாலும் எந்திரிச்சிடலாம், விழுந்தாலும் எந்திரிச்சிடலாம், விழுந்தாலும் எந்திரிச்சிடலான்னு சொல்லுவோம். ஆனா நியூ டெஸ்ட்மென்ட்ல வரும்போது எப்படி சொல்றாருன்னா, ஒரு முறை, அந்த வசனம் கொஞ்சம் படிச்சிருங்களேன். எபிரேயர் 6 அதிகாரம் 4 வசனம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும், பரம ரகசியத்தை, பரலோகத்துடைய மேன்மையை அறிந்த பின்பு பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்ல வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும், அதாவது நம் மரணத்துக்கு பின் வரப்போகிற பலனை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையிலே அறைந்தபடினால், மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது. அந்த வேட கொஞ்சம் கவனிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய், அதுக்கப்புறம் அவனை என்ன செய்ய முடியாது. இதுதான் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். உனக்கு எல்லா விஷயம் தெரியும், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார், பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றிருக்கிறார், அது மூலமா நிறைய கர்த்தரோடு பேசியிருக்கிறாரு, நிறைய விஷயத்துல வெளிப்படுத்தி இருக்கிறாரு.
இத்தனையும் அறிந்த பின்பு அடுத்து ஒருத்த பின்வாங்கி போவான்னா அவனை புதுப்பிக்கிறது என்ன கூடாத காரியம். நீங்க அதுக்கு பிறகு அந்த பண்ணி குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது இருக்கவே இருக்காது, அங்கதான் போகும். அதனாலதான் பாருங்க, விற்று போட்டவன் சொல்றாரு. அந்த அழகா சொல்ற பாருங்க, அந்த ஆகாப்பை பார்த்து, ஆகாப்பே நீ பொல்லாப்புக்கு ஒன்று விற்று போட்டாய், பொல்லாப்புக்கு விற்று போட்டாய். இந்த மாலையில நம்ம எதற்கு நம்மளை விற்று போட்டிருக்கிறோம், இதான் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். அப்படி விற்று போட்டதா அதுக்கு மனசுப்படணும். ஆண்டவரே, நிறைய நேரத்தில் நீர் விரும்புகிறபடி நடக்கல, நீர் விரும்புகிறபடி நடக்கல. ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க, நம்ம எதோடு ஐக்கியத்தை வைக்கிறோமோ அது போலதான் மாறுவோம், அதே போலதான் மாறுவோம். நீங்க பைபிள்ல கூட நிறைய வசனங்கள்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்தது ஓல்ட் டெஸ்டிமெண்ட் ரொம்ப பிடிக்கும். ஓல்ட் டெஸ்டிமெண்ட்டை எழுத்தின்படி ரொம்ப பிடிக்கும். ஆனா அதோடைய ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம எடுத்துட மாட்டோம், எழுத மாட்டோம். நம்ம ஓல்ட் டெஸ்டிமெண்ட் பிரசங்கம் பண்ணாலும் நியூ டெஸ்டிமெண்ட்டை வைத்து தான் சொல்றோம், அதோடைய ஆழத்தை வைத்து தான் சொல்லுகிறோம், அதோடைய நோக்கத்தை சொல்லிதான் வைக்கிறோம். அப்ப இங்க ராஜாவா இருந்தவன் ஒரு தப்பு செய்யறவனுக்கு அப்பொழுதே எலியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் பேசுறாரு, நீ உன்னை என்ன செய்துட்டா, இந்த துன்ப பொல்லாப்புக்கு விட்டு போட்டாய். பொல்லாப்பு என்ன? தேவன் நமக்கு கொடுக்காததை நாம் எடுப்பது, தேவனுக்கு பிடிக்காததை செய்வது, தேவன் காட்டாத இடத்துக்கு போறது, தேவன் சொல்லாததை செய்வது, இவையெல்லாம் பொல்லாத வழிகள். அதிகமா காத்திருக்கணும், தேவன் நம்மோடு பேசுவார காத்திருக்கணும், கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார காத்திருக்கணும், அவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதுவரை காத்திருக்கணுங்க. அதனால கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், எனக்கு அது அவசரம் ரொம்ப அற்புதமா இருக்குவாருங்க. ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து, புதிய பலன் அடைந்து, கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என்ன சொல்றாரு? கர்த்தர் காத்திருக்கிறவர்களோ, எனக்கு ஏன் கழுகு குறித்து பேசுறாரு? இந்த கழுகு நிறைய பிரசவம் பண்ணிட்டேன், கழுகு குறித்து. இன்னைக்கு காலை விட வண்ணாப்பிட்டில் அதை குறித்து பேசுனேன். ஏன் கழுகு குறித்து பேசுறாரு? ஒரு காக்கா குறித்து பேசல, புறாவை குறித்து பேசுறாரு, புறா குறித்து பேசுறாரு, ஆனா மற்ற பறவைகள் குறித்து பேசல. ஆனா கழுகு, இந்த காத்திருக்கிறதுக்கும் கழுகுக்குள்ள ஒற்றுமை எடுத்து காட்டுறாரு. நீங்க நல்லா கவனித்து பாருங்க, கழுகு என்னைக்காவது நீங்க வீட்டில் வைக்க சோறு சாப்பிட வருதா? நீங்க வேண்டான்னு தூக்கி போடுறதை எடுத்து சாப்பிட வருதா? அதெல்லாம் சாப்பிடக்கு எது வரும்? ஏன் கழுகு மட்டும் வர மாட்டேங்குது? எங்கேயாவது கழுகு நீங்க தாழ்வான இடத்துல இருக்கிற பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. ஆனா கழுகுகிட்ட ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு பாருங்க, அது எங்க இருக்குன்னு தெரியாது, எவ்வளவு உயரத்தில் இருக்குன்னு தெரியாது. ஆனா அதே நேரத்தில் ஒரு பிணம் இருக்குன்னு தெரிஞ்சுனா, ஒரு மாடு மரித்து போய் கிடக்குன்னு தெரிஞ்சுனா, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அது எப்படி வருது? அதுதான் இயேசு தன்னை காட்டினார், பிணம் எங்கே இருக்கிறதோ கழுகுகள் கேட்கல, அங்க ஒரு செலக்டிவான கூட்டம் மட்டும் தான் இருக்கும். அந்த கழுகு இருக்க இடத்துல வேற எதுவும் வராது. அந்த கழுகு கூட்டங்கள் அப்படியே சேரும். இதெல்லாம் ரொம்ப பிரிச்சுவலான ஒரு அனுபவங்கள். அதை நோக்கி சபை போகணுங்கிறத கர்த்தர் சித்தம், ஊழியர்கள் அதை நோக்கி கடந்து போகணும் தான் தேவனுடைய சித்தம். அப்போ அங்க காக்கா வராது, வள்ளூர் வராது, வேற பறவைகள்லாம் நிற்காது. ஆனா கழுகுகள் மட்டும் அது எங்க இருக்குன்னு தெரியாது, எவ்வளவு உயரத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பிணம், ஒரு மாடு மரித்து கிடக்கிறது என்று அது தெரிந்த உடனே அது எங்க இருந்தா வரும் என்று தெரியாது, வரும்போது அநேக கூட்டங்களாக வரும், கூட்டங்களாக வரும். அது
கவனிச்சு பார்த்தீங்கன்னா வெறும் சதை மட்டும் சாப்பிடுவதில்லை, அதுக்கப்புறம் அதை கொத்தி எடுத்து உள்ள இருக்கிற எலும்புகளை அது உடைச்சி எடுக்கும், எலும்புகளை உடைச்சி எடுக்கும். இது எதை காட்டுகிறதுனா, கழுகுங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட உபதேசங்கள். இந்த பைபிள் தான். இந்த பிணங்கிறது எதுதான்? இந்த பைபிள் தான். இந்த வேதத்தை யார் வாஞ்சித்து நேசித்து அதை உள்ள உடைத்து புசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ள விசேஷித்த ஒரு பலன் வரும், ஒரு விசேஷித்த ஒரு வல்லமை வரும், விசேஷித்த ஞானம் அதில் உண்டாகும். அதை தேடி அதை வாசித்து அதுக்குள்ள என்ன இருக்கிறது, அதற்குள்ள என்ன இருக்கிறது என்று உள்ள நீங்க போய் படிக்க படிக்க பாருங்க. இந்த தியானம் ஒரு மனுஷனுக்கு வரும்போது உலகம் மாயை என்பதை விளங்கிடுவான், உலகம் ஒரு குப்பை என்று விளங்கிடுவான். இந்த உலகத்தில் மேல் எந்த விதமான ஒரு ஆசைகளும் இச்சைகளும் அதை தொடுவதில்லை, எல்லாவற்றையும் ஒரே நொடி போல ஜெயிச்சிருவான். இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கும் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம். ஆனா நம்ம இந்த கழு கூட்டமா மாறாம என்ன கூட்டமா மாறிக்கிட்டு இருக்கிறோம்? காக்காவுடைய நோக்கம் என்ன? அது எதை கிடைச்சா கூட வீடு விடா அலைஞ்சிட்டே இருக்கும். அது வீடு விடா, இந்த வீட்டில் போட்டாங்க சாப்பிடும், அந்த வீட்டில் சாப்பிடும். ஆனால் கழுகு அப்படி இல்லை, தனக்குரியது கிடைக்கும் வரை அமைதலாக உட்கார்ந்துருக்கும். அமைதலாக உட்கார்ந்துருக்கேன், பொறுமை, அவ்வளோ பொறுமை. அதனால தான் யோசிப்பு குறித்து முதல் யோசிப்பு குணம் என்னது? பொறுமை. ரெண்டாவது யோசிப்பு குணம் என்னது? விசாரிக்கிறது. மூன்றாவது யோசிப்பு குணம் என்னது? தாழ்மை. அப்படியே தாழ்மையா உட்கார்ந்துட்டே இருக்கும். ஆண்டவரே நீர் எனக்கு ஒன்று கொடுக்கும் வரை, ஆண்டவரே எனக்கு நீர் ஆகத்தை கொடுக்கும். அதனால்தான் சிங்க குட்டிகள் என்ன செய்வான், தனக்கு ஒரு ஆகாரம் கிடைக்கும் வர காத்துக்கிட்டே இருக்கும். அது சொல்கிறார், சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதே இல்லை. இந்த காத்திருக்கிறத சொல்றாரு, கழுகுக்கு இணையா சொல்றாரு. அது எவ்வளவு நாள் காத்திருக்கும் நமக்கு தெரியாது, எவ்வளவு எத்தனை நாட்களோ அப்படியே பொறுமையா காத்திருக்கும். பசி இருக்கும், அதுக்காக ஓடி போய் எடுத்து சாப்பிடாது. இப்ப நமக்கு ஒரு தேவை வந்த உடனே நினைச்சிரும், தேவைக்கு என்ன வேணும் செய்த துணிஞ்சிருந்தோம், என்ன தப்பு வேணாலும் பண்ணிடுவோம், அதுக்கு நம்ம விட்டு போடுறோம். ஆனா கழுகு அற்பமான காரியத்துக்காக தேவனை விட்டு அது விலகாது, அப்படியே வைராக்கியம் நிற்கும். எவ்வளவு பசி எடுத்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அப்படியே நிற்கும். ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுப்பார் என்று அது காத்துக்கொண்டே இருக்கும். அந்த ஆகாரம் கிடைக்கும் போது வரும், அழகாக இந்த கழுகுலையும் ஒரு விஷயத்த கழுகு இருக்குது, அதுக்குள்ள ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு குரூப் கழுகு இந்த மாംசத்தை சாப்பிடும், ஆனா ஒரு குரூப் கழுகு இருக்கு, அது நேரம் எலும்பை மட்டும்தான் சாப்பிடும். அந்த எலும்புக்குள்ள இருக்கிற நனத்துல அவ்வளவு சத்து இருக்கு. நீ இவ்வளவு சட்டியா சாப்பிட்டுட்டு வயிறு தான் வீங்கி போகும். அந்த நனத்தை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, அவ்வளவு பலன் இருக்கும், அவ்வளவு பலன் இருக்கும். நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க பாருங்க, எது சத்துள்ளதோ அதை மட்டும் சாப்பிடுவாங்க. விஷயம் தெரியாதவங்க தான் நிறைய அப்படியே குழைச்சி அடிச்சு உள்ள. இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க பிரிச்சுவல், இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க உள்ள போக போக இந்த உலகம் இருக்கிற மாம்சத்து மேல நமக்கு அவ்வளவு நாட்டம் வராது. இந்த மாம்சத்தை புசிக்கணும் நம்ம எண்ணம் வருவதே இல்லை. நனமுள்ளதை அவர் நம்ம கொடுக்கிறாரு, நனமுள்ள வசனத்தை கொடுக்கிறாரு. சொல்றாரு, நீ இப்படி இருக்க வேண்டியவன், நீ ஒன்னை என்ன செய்துட்டா, இந்த பொல்லாப்புக்கு வித்து போட்டியப்பா, சாதாரண இந்த இடத்துக்கு கூட வித்து போட்டிய, இந்த திராட்சை தோட்டத்துக்கு போய் வித்து போட்டிய, இது கூட வித்துட்டியே என்று சொன்ன உடனே தான் உடனே உபாசம் பண்ணி தன்னை தாழ்த்துற கத்திரத்துல போய், ஆண்டவரே நான் மன்னிச்சறியா, நான் தவறு செய்துட்டேன், நான் பொல்லாப்புக்கு என்னை விட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். வாசிக்கலாம், லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த தாழ்வு ரொம்ப விசேஷமானதுங்க. அந்த தாழ்மை குணத்துல வளரணும், அதுக்காக இதெல்லாம் எடுக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், அதுல இந்த 18ஆவது நல்ல தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அதுல 14ஆவது வசனத்தை நீங்க வாசிங்க. அவன் அல்ல,
இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான், தன் வீட்டுக்கு திரும்ப போனான் என்று வீட்டுக்கு திரும்ப போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் நல்லா கவனிச்சு பாருங்க, தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அப்போ உயர்வு ஒரு மனுஷனுக்குள்ள வரணும்னா நல்ல ஒரு காரியத்தை கவனிங்க. தேவனுடைய அந்த தரிசனத்துல, தேவனுடைய நோக்கத்துல உங்களை உயர்த்தணும் அப்படின்னு வைத்திருக்கிற அந்த திட்டத்துக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா, அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு நமக்குள்ள தாழ்மை என்கிற அந்த ஆவி வேலை செய்யும். அந்த தாழ்மை என்கிற அந்த ஆவில நடத்தப்படுவீங்க. அந்த தாழ்மையோடு உங்களை நடத்துவதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்க. ஒப்பு கொடுக்க முடியுங்க. இதுக்கு ஒப்பு கொடுத்துட மாட்டீங்க, இதுக்கு விட்டு போட மாட்டீங்க. எதுக்கு? பொல்லாப்புக்கு உங்களை விட்டு போட மாட்டீங்க. ஆனா எதுக்கு ஒப்பு கொடுத்துருவீங்க? தாழ்மை என்கிற சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்க. தாழ்மைக்கு ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுத்துருவீங்க. நம்ம இதுக்குள்ள ஒப்பு கொடுக்க பாருங்க. அதான் நீ உயர நினைக்கிறது வேற, ஆனா கர்த்தரோட உயர்த்துற விதம் வேற மாதிரி இருக்கும். தேவன் உன்னை உயர்த்தும் போது பாருங்க, அதுல அவ்வளவு ஒரு சமாதானம் இருக்கும், அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். தேவன் ஒரு மனுஷனை கனப்படுத்துறக்கும் உன்னை நீயே கனப்படுத்துறதுக்கு நிறைய வித்தியாசம். சிலருக்கு என்ன கனம் எப்படி இருக்கணும்? நம்ம வீட்டுக்குள்ள நமக்கு இப்படி ஒரு வீடு இருக்கணும், அதுக்குள்ள இதெல்லாம் இருக்கணும், நல்ல பணம் இருக்கணும், நல்ல அந்தஸ்து இருக்கணும், இதெல்லாம் இருந்தா என்னை பார்க்கலாம் மதிப்பாங்க. பணம் இருக்கவங்க எல்லாத்தையும் மதிக்காங்கன்னு நினைக்கிங்களா? எல்லாருக்கும் மதிப்பு இருக்கா? என்ன டீச்சர், எல்லாரும் மதிக்கிறது இல்லை, அவங்களுக்கு மதிப்பு கிடைக்காது. ஓகே ஓகே. ஆனால் சிலர் அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனால் அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும், தனி மரியாதை அவங்களுக்கு இருக்கும். ஏன்? அவங்களுக்குள்ள தாழ்மையான ஜீவியம், அங்கே மற்றவங்களுக்கு உதவி செய்கிற விதங்கள், மற்றவங்களை விசாரிக்கிறது, மிகுந்த பொறுமையாக இருக்கிறது. அந்த பொறுமையாக இருக்கிற ஆளை கண்ட உடனே பார்த்த உடனே ஐயா சோத்திரம்னு சொல்லுவோம். சொல்ல மாட்டோமா? அப்படி போன பிறகு கூட சொல்லுவாங்க, தயவில் என்ன அற்புதமான மனுஷன் ஐயா, எவ்வளவு அருமையாக இருக்கிறாரு, எவ்வளோ அருமையாக பிள்ளைகளை வளர்க்குறாரு, என்ன அருமையாக குடும்பத்தை நடத்துகிறாரு. நீங்கள் யாராவது பார்த்து இப்படி பொறாமப்பட்டிருக்கீங்களா? சரி, பொறாமன்னு சொல்லலை, அப்படி பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? யாரைய பார்த்து? உங்கள் முன்னாடி அப்படி யாராவது சாட்சியை பார்த்துருக்கீங்களா? நாளைக்கு உங்களை பார்த்து உங்கள் பிள்ளை சொல்லணும், எனக்கு யார் முன்மாதிரி? யாரு முன்மாதிரி? ஐயா, எங்க அப்பா எங்க அம்மா. சொல்லுமா, நான் பொறுமைக்கு ரொம்ப சாட்சி கொடுக்கணும். எங்க அப்பா ரொம்ப பொறுமையான ஆள். எப்படிப்பட்ட பிரச்சனையும் அழகா பேசி முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ரொம்ப பொறுமையான ஆள். இந்த உலகத்தின் பொறுமையில் ஆசைப்படாத ஆள். ஆசையே பட மாட்டாங்க, இருக்க போகிறோம். ஏன்னா நாங்கள் நிறைய பெரிய குடும்பம். ஆனால் ஒரு நாள் கூட அப்படி சம்பாதிக்கணும் இப்படி சம்பாதிக்கணும் அந்த ஆசைப்படலை. ரெண்டாவது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பொறுமையாகவே சால்வ் பண்ணிட்டு வருவாங்க. 99% ஊரில் யார்கிட்டையும் மனஸ்தாபம் பட்டது, எல்லாரோடையும் பேசுவாங்க, எல்லாரும் அவங்ககிட்ட பேசுவாங்க. எங்கள் அப்பா ஒரு நல்ல ரோல் மாடல் இருக்கிறாங்க. சபையில் ஊழியக்காரர் ரொம்ப ரோல் மாடல். எனக்கு கிறிஸ்டியன் சொன்னது ரொம்ப சந்தோஷம். உண்மைதானே? உண்மை. ஆண்டவருக்கே அந்த துதியும் கனம் உண்டாகட்டும். ஏன்னா என்னை குறித்து நம்ம சபையாரே சொல்லலைன்னா அதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. என்ன ஆமே, பிரயாசப்படணும். ஒரே நாளில் வந்துடாது. நம்ம அதற்காக அந்த தாழ்மைக்குள்ள போகணும். நீ வேத்திர பாருங்க, யாரெல்லாம் தன்னை தாழ்த்தினார்களோ அத்தனை பேர் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், அத்தனை பேர் கர்த்தர் வைத்திருக்கிறார்கள். அதனால தான் நான் கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்தேன். அவ கழுகை எடுத்து எப்படி பேசுறா பாருங்க. கழுகு என்ன செய்யும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து அப்படி தாழ்மையாய் காத்திருக்க கழுகுக்குள்ள இருந்த அந்த பலன், அந்த கழுகுக்குள்ள இந்த தரிசனம் நமக்குள்ள உண்டாகிறோம். நீ இந்த பூமிக்குள்ள வாழ்க்கை வாழ மாட்டாய்,
அந்த தரிசனம் எப்படின்னா உன்னை பரலோகத்துக்கு எழுப்பிச்சிடும். அதனாலதான் எல்லா பறவைகளை பார்க்கணும் கழுகு மட்டும்தான் உயர்ந்த இடத்துல கூடு கட்டுது. அது எங்கேயும் தாழ்ந்த இடத்துலாம் இருக்கவே இருக்காது. அது உன்னத அனுபவத்தை காட்டுது. அதை தான் ஏசாயத்திற்கு சொல்லும்போது சொல்கிறாரு, காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அது எப்படி எடுத்துவிடணும்னா, காத்திருந்து வேத்த படிக்கிறவர்கள். காத்திருந்துட்டு ஊர்கதை பேசிட்டு இருக்கவங்க இல்லை. அவ அப்படி இவா அப்படி இவன் அப்படி இந்த கதைலாம் பேசிட்டு இருக்க ஆள் இல்லை. காத்திருந்து கர்த்தருடைய வேதத்தை எடுத்து தியானித்து குடும்பமா தியானிக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டு பாருங்க. ஃபேமிலியா உட்காந்து வசனத்தை தியானிக்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டு. வசனம் படிக்கிறவங்களே இல்லை. நல்ல உட்காந்து நீங்க பேசுறோம். பிள்ளைகிட்ட சின்ன வயசுல அப்படி பேசி பேசி பழகி பாருங்க. அப்போ நீங்க சாட்சியா மாறணுங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு சந்தோஷமே அதாங்க. ஒரு கல்யாண வீடா இருக்கட்டும், ஒரு வீடு பிரசி வீடா இருக்கட்டும், ஒரு டெத்தா இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து அவங்கள குறித்து கம்பீரமா பேசணும் ஊழியக்காரங்க. பயந்துட்டே பேசக்கூடாது. ஏதாவது நம்ம ஒன்று சொல்ல பார்க்குறவங்க வேற மாதிரி சொல்ல அப்படின்னா நினைச்சிடக்கூடாது. அப்படி ஒரு சாட்சியா இருக்கணும் பாருங்க. அப்படி சாட்சியா. அப்போ நம்ம ரோல் மாடலாக இருக்கன்னா, அருண் ரோல் மாடலாக இருந்தால் தான் பிள்ளைகள். அருண் ரோல் மாடலாக இருந்தால் தான் என்ன சிமியோனே, நாளைக்கு சிமியோன் ஜெனி இருக்கிறது தான் அடுத்தவங்க பிள்ளைங்க அப்படி சாட்சிகளாகி வருவாங்க. அது சொல்ல எங்கள் அப்பா இப்படி காலையில் ஜோம் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா நான் இன்னும் எங்கள் ஃபேமிலியில் ஒரு சாட்சி சொல்ல, எங்கள் தாத்தாவை ஊரை விட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி போய் நின்றுட்டு கத்தி அழுது ஜோம் பண்ணுவாங்களாம். ஆண்டவரே இந்த கிராமத்தை நீங்க ரட்சியும், இந்த கிராமம் எல்லாரும் ரட்சிக்கப்படணுட்டு. ஆனா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டா பாருங்க, எல்லாம் அந்த கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க அந்த கிராமத்தில். அதுக்கு முன்னாடி யாரும் ஒரு 2-3 வீடு கிறிஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 99% எல்லாம் கிறிஸ்டினா இருக்கிறாங்க. ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு. ஏன் அவங்க அந்த ஊரை விட்டு வெளியே போய் அந்த ஆத்து மணல்ல போய் இந்த கதறி ஜோபனாங்களாம், கண்ணீரோடு சொல்றதுல நாங்க பார்த்துருக்கோம். அதை சாதாரண சிம்பிளா ஒரு வேட்டி ஒரு டவல மட்டும் மேல கருப்பா இருப்பாங்க அப்படி வேட்டி. ஆனா மனசு அவ்வளவு எளிமையா இருக்கும், அவ்வளவு தாழ்மையா இருக்கும். அதனால அந்த தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் நினைச்சாரு, ஐயா நாளைக்கு நம்ம குறித்து பேசுற ஒருத்தர், நீங்க எனக்கு செய்யறதுலாம் பெரிய ப்ராப்பர்ட்டி. அது நீ நடக்கிற வாழ்க்கை வந்து ஒரு பெரிய சாட்சிங்க, அது பெரிய சொத்து. அது உங்களுக்கு ஒரு காலங்கள். ஆனால் தான் நீதிமான் மரித்தாலும் அவன் என்ன செய்வான், பேசப்பட்டுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு மரணமே கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்க தாத்தா 72ல மரித்தாங்க. ஆனா இன்னைக்கும் நினைத்து ஒரு தாழ்மை நினைச்சங்க அவங்களை நினைக்க வரும். ஜபன் அவங்களை நினைக்க வரும். இறக்கம்னு அவங்களை நினைக்க வரும். அப்படி இறக்குள்ள குணம். ரொம்ப இறக்கப்படுவாங்க. யாராவது கஷ்டம்னா உடனே உதவி செய்வாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ அவங்க கிரியைகள் நினைக்கப்படுது பாருங்க. நாளைக்கு நம்ம சென்ட் ஜான் சர்ச்சி விசுவாச குடும்பத்தாரு நம்மளை குறித்து பேசணும். ஏதோ வந்துட்டு போறதுக்கு இல்லை, நான் பெரிய ஆளாயிட்டங்கிறதுக்கு இல்லை. ஐயா நம்முடைய செயல்லாம் பேசப்படணும். அதனால 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் அழகா சொல்ற பாருங்க. ஏசு சொன்ன உண்மையை வாசிங்க, லூக்கா 18. அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய். அது கொஞ்சம் அவன் அல்ல இவனே எவன். அங்க 2 பேர் வந்து யாரெல்லாம்? பரிசேயனும் ஆயக்காரனும். முதல்ல ஜெபம் எப்படி ஜெபம்னா, பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய ஒன்னா கலெக்ஷன் பண்ணுங்க. முதல்ல என்ன சொல்றாரு? பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால். பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுகிறார். பக்கத்துல தனக்கு பின்னாடி பார்த்து இந்த ஆயக்காரனை போலவும் இராததனாலே நான் கர்த்தரை நினைக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். அந்த வார்த்தை பாருங்க. இவன் சொல்றான் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனா இவன் ஸ்தோத்திரத்தை கர்த்தர் அங்கீகரித்தாரா? இங்கதான் விளங்கணும். அப்போ நம்ம எல்லா ஸ்தோத்திர பலியும் கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை. நம்ம நல்ல ஸ்தோத்திர பாட்டு பாடுறதுல அங்கீகரிக்கிறது இல்லை. இந்த பாட்டுலாம் பாடின உடனே கர்த்தர் உடனே பரலோகத்தை விட்டு இறங்கி வர போறது இல்லை. அது சொல்றான், அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, அவனை இந்த மனுஷனை போல அல்ல, அதனால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ தன்னைத்தானே நீதிமானா மாற்றுகிறான். கர்த்தர் அவனை நீதிமானா மாற்றல. தன் சுயத்துல
தான் நீதிமானாய் இருப்பதை போலவே தன்னை அவன் வெளிப்படுத்தி காட்டுறான். அதுதான் அந்த நீதிமானுடைய அடுத்த குவாலிட்டி எப்படி எடுத்து காட்டுற பாருங்க. இந்த மாதிரிலாம் காரியம் செய்யல, என்ன ஏன்ட்ட ஒரு பெரிய விஷயம் குவாலிட்டி இருக்கு பாருங்க. என்ன குவாலிட்டி சொல்ற பாருங்க. வாரத்தில் 2 தரம் வாரத்துல 2 முறை உபவாசம் பண்றியா? என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று, தசம பாகம் நான் கொடுத்து வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினானா. இப்ப உடனே இதை கேட்டு கடவுள் என்ன செய்தாரு? எப்பா நீதான்பா எனக்கு பிரியமானவன், உன் ஜெபத்தெல்லாம் கேட்டேன் அப்படி சொன்னாரா? இல்ல, சொல்றான் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு ஸ்தோத்திரத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்ல, அந்த ஸ்தோத்திரத்தை கர்த்தர் பிரியப்படுறது இல்ல. எந்த ஸ்தோத்திரத்துல? தாழ்மை உள்ளவனுடைய ஸ்தோத்திரத்துங்க. தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும் போது, தன்னை தாழ்த்தி கர்த்தரை விண்ணப்பத்தை வைக்கும் போது, தாழ்மையோடு கர்த்தருக்கு முன்பாக நின்று. ஆனா அவனை குறித்து எப்படி பேசுறது? தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, அவன் பாருங்க அந்த தாழ்வு எப்படி இருக்குன்னா, அவனுக்குள்ள ஐயா இந்த கண்ணினால பரலோகத்திற்கு தேவனை எப்படி பார்ப்பேன், அவர் பரிசுத்தராய்ச்சதை எப்படி நான் பார்ப்பேன்? அவனுக்கு அந்த துணி, நான் சொல்ல எனக்கு துணிச்சல் இல்லப்பா. இன்னைக்கு நம்ம என்ன தப்புனா துணிச்சல் செய்வோம். ஆனா அங்க எனக்கு என்ன கிடையாதுங்கிறாரு, எனக்கு துணிச்சலே இல்லப்பா, நான் எப்படி பார்ப்பேன் என்று தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றார். எத்தனை நம்புறீங்க இத? கரங்களை தட்டி ஆண்டவரே இப்படிப்பட்ட தாழ்மையினுடைய அனுபவத்தை, தாழ்மை சுபாவத்தை எனக்கு தாரும், இந்த தாழ்மை சுபாவத்தை எனக்கு தாரும். அப்போ ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இருக்கிறத நியூ டெஸ்ட்மென்ட்ல இயேசு எடுத்து காட்டுறாரு, அது தாழ்மை. அப்ப அவங்க ஆகாப்பிடிச்சிற தாழ்மைக்கு உபவாசம் பண்ற உடனே, இப்போ உபவாசம் ஜெபம் 40 days எடுப்போம். எதுக்கு உபவாசம் எடுப்போம்? உங்க மனசாட்சியோடு சொல்லுங்க. உண்மையாக எடுப்பீங்களா? அப்படி எடுத்தா உங்களோட ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா என்னத்துக்கு உபவாசம் எடுப்போம்? எப்படியாவது ஆண்டவரே எனக்கு இது நடந்துடணும், இந்த தடலாம் நீங்கணும், இந்த இதெல்லாம் பண்ணீங்கணும், இதுதான் நினைப்போம். நீங்க எதுவுமே நீங்க நீ போராட வேண்டியதில்லைங்க. அழகா தேவருக்கு தாழ்மையாய் போய், ஆண்டவரே என் மேல கிருபையாயிரும், எனக்கு அது கிருபையாயிருயா, நான் எந்த விதத்திலையும் நான் உண்மை விட்டு விலகாதபடிக்கு உண்மை வார்த்தையை பிடித்து கொண்டு இருக்க, உம்மோடு அந்த பைபிளோடு இந்த வசனத்தோடு வாழ தகுறேன். பிணம் எங்க இருக்கிறதோ அந்த கடுகுகள் அங்க வரும். அதாவது இந்த தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் விரும்பி வேத படிக்கிற கூட்டத்தை ஒரு குரூப்பா கர்த்தர் எழுப்புவார்கள். இந்த தரிசனம் நமக்கு அப்படிதான். இது உலகத்தினுடைய வெறும் மாம்சத்தில் கூடுகிற கூட்டமா இருக்கக்கூடாது, அந்த சபையா இருக்கக்கூடாது. இது எலும்புகளை உடைத்து அதுக்குள் இருக்கிற நனத்தை தின்று அது உயர எழுப்புகிற தரிசனமுள்ள ஒரு குரூப்பா நம்ம அந்த வாஞ்ச வரணும். அதனாலதான் வாரத்தில் ஒரு நாளாவது தெரிஞ்சவங்களாம் கூடி உட்கார்ந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணணும், வசனத்திலிருந்து பேசணும். நீங்க இந்த பெண்கள் கூட்டம்னு நடத்துவாங்க, நம்ம சபைக்கு இல்லை அப்படி, ஆனால் நடத்தணும். என்ன டீச்சர் ஒரு பெண்ணுக்கு கூட்டம்னுட்டு ஒரு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வச்சுட்டு வசனத்தை எடுத்து தியானிக்கணும். நீ பாசத்தை பிரசவம் பண்ணார அதோடைய அர்த்தம் என்ன, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல ஆழமாக தியானம். இப்படி நம்ம தியானிக்க பாருங்க, அடுத்த ஸ்டெப்பு கற்று கொண்டு போயிட்டே இருப்பாரு. நீங்க அதை விரும்ப தான் உண்டாகிட்டே இருக்கும், விரும்ப தான் உண்டாகிட்டே இருக்கும். வேதம் ரொம்ப அழகா சொல்றது பாருங்க. பிணம் எங்க இருக்கிறதோ கழுகுகள் வந்து என்ன செய்யும்? நம்மள கழுகுகள். நீ கழுகா இருக்க விரும்பல, காக்காவா இருக்க விரும்புறீங்களா? யாரா இருக்க விரும்புறீங்க? அப்ப காத்திருக்கிற ஒரு பழக்கம் இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. 2 பேரு, ஒருத்தர் யாரு? பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். அப்போ இந்த ஆயக்காரனை விட இந்த பரிசேயன் வெளிப்பார்வையில் எப்படி இருக்கிறாரு? வெளிப்பார்வையில அவர் தன் மனதில் நினைத்திருக்கிறார், நான் ரொம்ப நீதிமான், நான் கர்த்தர் பிரியமா இருக்கிறேன், கர்த்தர் விரும்புறபடிதான் நான் வாழுகிறேன், நான் உபவாசம் பண்றேன்,
எல்லாம் செய்கிறேன், அவனை மாதிரிலாம் இப்படிலாம் நிற்கிறான். ஆனா கர்த்தருடைய பார்வையில யார் நீதிமானா இருக்கிறான்? ஆயக்காரன். ஒருவேளை இது எப்படி எடுத்துக்கிட்டதுன்னா, இந்த உலகத்துல உன்னை ஆயக்காரரை போல உன்னை தள்ளி வைத்திருக்கலாம். இந்த ஆயக்காரரை போல ஒரு குரூப் என்ன செய்யும், நீங்களாம் ஒண்ணுக்கு லாய்க்கப்பட மாட்டீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியும் இதெல்லாம் தெரியும், நாங்க எப்படிலாம் இது பண்ணோம் தெரியுமா, எப்படிலாம் பண்ணோம், நாங்க எப்படிலாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம். 40 வருஷம் முன்னாடி ஜெபம் பண்ண நீ சொல்லிட்டே இருப்பாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் என்ன பண்ண, நீ 40 வருஷம் என்ன, இன்னைக்கு நீ யாரா இருக்கிறா? நீ கழுகா இருக்கிறியா பண்ணியா இருக்கிறியா? அதான முக்கியம். நீ கழுகு மாதிரி மேல போறத பாக்குறியா, பண்ணி மாதிரி கீழே போறத பாக்குறியா? இன்னைக்கு நீ யாரா இருக்க, இதான முக்கியம். இவன் சொல்றான், நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன். நிறைய பேர் இதான் பேசிடுவாங்க, பழைய காலத்தையே பேசிட்டு இருப்பாங்க. பழைய காலத்தை விட்டுரு, நிகழ்காலத்துல யாரு எப்படி இந்த நிமிஷத்துல எப்படி இருக்கிறா? பிரிச்சர் மட்டும் பாருங்க, முடிவு பரியந்தம் நிலை நிற்போம் தான் ரட்சிக்கப்படுவான். நீ நேற்று ரட்சிக்கப்பட்டது கரெக்டு, முந்தாள் நாள் ரட்சிக்கப்பட்டது, நீ ரட்சிப்பு சாட்சி இவ்வளவு நீ சொல்லிட்டு வந்தது கரெக்டு. ஆனா இன்னைக்கு யாரா இருக்கிறா? ஆண்டவரை நாளைக்கு விழுந்துடக்கூடாது, நாளைக்கு விழுந்துடக்கூடாது, இப்படியே நம்ம ஆயத்தப்படுத்திட்டு இருக்கணுங்க. அதனால தேவ பயத்தோடு இருக்கணும். வாசிப்போம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று, தேவனுடைய தூதருக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று, காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பாய் கொண்டிருக்கிற எவனும், தன் மாம்சத்தினுடைய சிந்தையினாலே வீணாய் இருமாப்பாய் கொண்டிருக்கிற எவனும். அந்த வார்த்தை எப்படி எடுக்கிறார் பாருங்க, எப்படி இருக்கிறது? மாம்ச சிந்தையினாலே. மாம்ச சிந்தை வந்துன்னா அடுத்த சிந்தனை என்ன வரும்? இருமாப்பு வரும், அல்லது அகந்தை வரும். இருமாப்பு. எவனோ உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். உங்களை யாராவது வஞ்சிக்காதபடிக்கு நாம் என்ன செய்யணுமா? ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ அந்த முக்கியமான விஷயம் காட்டுற பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் கொலோசை பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் எழுதுற அந்த காரியம் மாயமான தாழ்மை. இப்ப தாழ்மையில் நிறைய விஷயம் இருக்குது. அப்போ உண்மையாய் தாழ்த்துறது ஒண்ணு, மாயமான தாழ்த்துறது என்ன? நடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை, அப்படிதானே? நடிக்கிறதுக்கு ரொம்ப அப்படியே தாழ்மையா அப்படியே நடிப்போம். அது திரையில நடிக்கிறான், அவனுக்கு நடிச்சா பணம் கிடைக்குது. ஆனா உங்க நடிப்புக்கு என்ன கிடைக்க போகுது? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் அல்லது இன்னைக்கு ஜனங்களை பொல்லாத வல்லமை, நீ தாழ்மை உள்ள ஆள் மாதிரி காட்டிக்க, அது போதும் உனக்கு. நீ தாழ்மையா இருந்தீங்கன்னா உன்னை எல்லாரும் ஏமாத்திடுவாங்க. அப்படி ஒரு ஆலோசனை வரும் பாருங்க. நல்ல ஆள் மாதிரி காட்டிக்க, நீ ரொம்ப நல்லவனா இருக்காத, வசதிபடி ஜீவிக்கணும், வசதிபடியே வாழணும் அப்படிங்கிற. இதுதாங்க ஒரு கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்பட தெரியுமா? அதனாலதான் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். இப்படி டெய்லி காலேஜ், இன்னைக்கு என்னால பரலோக சந்தோஷப்படுமா, இன்னைக்கு என்னால சந்தோஷப்படுமா, நான் பரலோக சந்தோஷத்தை கொடுக்கிற வாழ்க்கை வாழ்கிறேனா, செயலை செய்கிறேனா? நம்ம எந்த இடத்த வேலை செய்தாலும் சரி, ஃபேமிலிக்குள்ள இருந்தாலும் சரி, சபைக்குள்ளையா இருந்தாலும் சரி, நம்ம பஸ்ஸுக்கு திருக்குள்ளையா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தை பொறுத்து பாருங்க. இந்த உலகம் உங்களை பார்த்து வேற மாதிரி போயிடணும்னு பயப்படாதீங்க, உன்னை சோர்ந்துலாம் போயிடாதீங்க. உங்களை பைத்தியன்னு சொன்னா கூட சோர்ந்து போயிறாங்க. நான் கிறிஸ்துவுக்காக பைத்தியக்காரனா இருக்கிறேன். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. இவன் நமக்கு ஏற்று பேச முடியும், ஆனா ஏன் பேச மாட்டோம்? நம்மளோட வாய் பேசி அதுல பாவம் வர வேண்டாம், அதுல பாவத்தை நான் சம்பாதிக்க வேண்டாம், ஆனால் பேசினா பேசிட்டு போட்டோம், சொன்னா சொல்லிட்டு போட்டோம். அப்படி அதை நம்ம என்ன செய்யறது? கடந்து போறது. அதை கடந்து போயிட்டே இருப்போம். என்ன எப்படி கடந்து போறோம்? வசனத்தின் பலத்தினால அதை கடந்து போறோம். என்ன மகன், அப்படிதானே கடந்து போனோம். ஆனா இங்க சொல்ற பாருங்க, சபையே நீ எப்படிப்பட்ட சபையா இருக்கிறா? மாயமாலமான தாழ்மை. உன்னோட தாழ்மை இல்லை, ஆனா மாயம் பண்றா.
அன்புல அன்பு இருக்கமா காட்டுற, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அவர் சொல்லிட்டு வஞ்சிக்கப்படாதன்னு சொல்றாரு. வஞ்சிக்கப்படாத. ஏன்னா வஞ்சக ஆவி ஆதாம் காலத்துல இருந்த அந்த வஞ்சக ஆவி இன்னைக்கும் செயல்பட்டு தான் இருக்குது. இந்த நிமிஷம் வரை செயல்பட்டு இருக்கிறது. அதை நாம் கடந்து வரணும். அதெல்லாம் நம்ம ஜெயித்து போனோம். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு அந்த வசனத்தின் அடிப்படை கொடுக்க. அவன் யோசிப்புல அந்த தாழ்மைக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம். கதை அடுத்த வாரத்துல அது கிடைத்த ஆசீர்வாதங்களை, அது எவ்வளவு பெரிய மேன்மையெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அதுவும் பிரிச்சுவல் என்ன அனுபவம் இருக்குது அப்படின்னு நம்ம அதை கடந்து போகலாம். முதல் காரியம் என்னது? முதல் காரியம் என்ன? பொறுமை. இப்ப பொறுமையில நல்லா செலக்ட் ஆயிட்டோமா? பொறுமையை செலக்ட் ஆயாச்சானே? வாண்டவர் வந்து ஒரு இன்டர்வியூ வைக்கிறாரு. அப்பா பொறுமையா எல்லாம் இருக்குங்க. அதுதான் அப்பப்போ சின்ன டெஸ்ட்லாம் வைப்பாரு. சின்ன சின்ன சோதனைலாம் வரும். அவன் ஃபர்ஸ்ட் அந்த சோதனை வருது எதுக்கு? உன் பொறுமைக்கு வருது. பொறுமைக்கு நமக்குள்ள அப்பப்போ கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாம வந்துடும். அப்படியே சுருன்ட்டு வர்றோம். உடனே கேட்கணும், பாஸ்டர் நீங்க தானே இப்படி ஒரு பிரசவம் பண்ணாரு. உடனே அப்படியே என்ன செய்யணும்? கூல் ஆயிடணும். அந்த உஷ்ணத்தை உடனே தனிச்சிடணும். அடுத்து விசாரிக்கிறதுல உங்களை வந்து ஒருத்தர் விசாரிக்கிறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் வந்து விசாரிக்கணும். விசாரிச்ச உடனே நம்ம என்ன செய்யணும்? நான் கேட்கிறேன், பதில் உடனே உடனே வச்சிருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க சாப்பிட்டீங்களா? ஒருவரை ஒருவர் அப்படி என்ன சரி, நீங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்களா? உடனே நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நானும் சந்தோஷமா இருக்கேன். உடனே இப்படி பேசக்கூடாது. நீங்க சந்தோஷம் அப்படி கேட்கக்கூடாது. அது வாக்குவாதம். ஆண்டவருடைய கிருபையினால் நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஐயா நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களுக்காக நாங்களும் ஜெபம் பண்றோம். இப்படி ஒருவரை ஒரு தேற்றுறது. ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யறோம்? விசாரிக்கணும். எதிர விசாரிக்கீங்க. பிள்ளைகள் வரல, உடனே விசாரிக்கணும். ஏன் உங்க பிள்ளை வரல? உங்க வீட்டுக்காரர் வரல, நீங்க ஏன் உங்க வீட்டுக்காரர் வரல? எப்படி ஒருத்தர் நான் விசாரிக்கலவங்க. எப்படி சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் விசாரிக்கிறதுல அவ யோசிப்புடைய குணம். ஒருத்தர் முகத்தை பார்த்தோன்னே விசாரிக்கிறார். ஏன் கஷ்டப்படுறான், ஏன் கவலையா இருக்கிறான், என்னதோ இவன்கிட்ட மாற்றத்தை விசாரிக்கிறான். மூன்றாவது குணம் அவன்கிட்ட தாழ்மை. அவ தாழ்மை உள்ளவனுக்கு என்னெல்லாம் வச்சிருக்கிறார்? அவ தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் எழுதுகிறாராம், கிருபைகளை வைத்திருக்கிறார். கிருபையை வைத்திருக்கிறாராம். ஒரு தாழ்மையான ஒரு ஜீவியத்துல மூன்றாவது நிலைக்கு வரணும். நாலாவது நிலைய கர்த்தர் சித்தப்பட்டார். அடுத்த ஆராதனை நாம் தியானிப்போம். இப்படி ஒவ்வொரு இந்த மாசம் பொழுது யோசிப்பு தான் நம்ம எக்ஸாம்பிள். அவரை வைத்துதான் இந்த வருஷமே நம்ம ஆரம்பித்தது. எந்த வசனத்தை தான்? யோசேப்பு ஜீவியத்தை வைத்துதான். உன் தலையை உயர்த்தி மறுபடியும் அந்த ஸ்தானத்துல உங்களை நம்ம நிறுத்த போறாரு. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல எப்படி அன்பா, எப்படி கர்த்தரை நேசித்தீங்களோ, எப்படி நல்ல ஊழியம் செய்தீங்களோ, எப்படி ஜபித்தீங்களோ, எப்படி உதவி செய்தீங்களோ, அந்த ஸ்தானத்தை மீண்டும் கர்த்தர் உங்களை வைக்க போறாரு. சபை அந்த ஸ்தானத்தை மீண்டும் கொண்டு வர போறாரு. இதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது, கர்த்தருடைய விருப்பமா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வாராக.